someone from the BJP is the anchor. Sir, You would have to leave. உங்க வீட்டு கலாய் எங்க வீட்டு கலாய் இல்லைங்க, மரண கலாய். ப்ரூட்டல் சம்பவம்னுவாங்கல்ல, சத்தியமா அது இதுதாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு 2G ஸ்பெக்ட்ரம் கேஸுக்கு அப்புறம் நேஷனல் லெவல்ல டிஎம்கே ட்ரெண்ட் ஆயிருக்குன்னா இந்த ஒரு நபரால தாங்க. வச்சு செஞ்சுட்டாங்க நேத்து ஒரு நேஷனல் மீடியால. கிட்டத்தட்ட நானே இந்த வீடியோவை ஒரு 100 வாட்டினாலும் பார்த்திருப்பேன். காலையில எழுந்ததுல இருந்து எல்லாருக்குமே இது ஒரு சாலிடான ஸ்ட்ரெஸ் பஸ்டா இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ட்விட்டரை திறந்தாலும், இன்ஸ்டாகிராம் திறந்தாலும், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அது இதுன்ட்டு இவருடைய அந்த சிரிப்பு சத்தம் மட்டும்தான் எங்க பார்த்தாலும் ஒழிச்சிட்டு இருக்கு. அது என்னடா அது கரணி கக்கா போன மாதிரி அப்படின்ட்டு கவுண்டமணியோட ஒரு காமெடியோட வீடியோ இருக்கும். சத்தியமா சொல்றேன், யூ பிலீவ் மீ, அந்த காமெடி இந்த நிகழ்வுக்கு 100% பொருந்தும். ஆக்சுவலா இவர் இந்த சிரிப்பு சிரிக்கலைனா கூட இந்த வீடியோ இவ்வளவு லெவலுக்கு நேஷனல் லெவலுக்கு ட்ரெண்டா இருக்குமா என்னன்னு தெரியல. இவர் ஏன் அப்படி சிரிச்சா இருந்தாங்க யாருக்குமே புரியல. ஒரு கேள்விக்கு பதில் தெரியலனா திமுக காரர்களும் திமுகவும் எப்படி மக்களிடத்திலிருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிற அந்த சூட்சமத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது தமிழ்நாட்டில் என்னமோ இவங்களுக்கு 99% அது அனுகூலமாகவே இருக்கு. ஆனா நேத்து நேஷனல் மீடியால தொக்க மாட்டேங்கிறாங்க.